பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் கீழ்த்தரமான வார்த்தையில் விமர்சித்தது தேசிய அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபருக்காபாத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தொகுதி எம்பியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருமான சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டார். கூட்டத்தில் அவர் பேசும்போது 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரத்தை மாநில முதல்வர் நரேந்திர மோடி கையாண்ட விதத்தை கடுமையாக விமர்சித்தார். குஜராத் கலவரத்தில் மக்களை கொன்றதாக நாங்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை என்று பேசிய சல்மான் குர்ஷித் மக்களை காக்க தவறிய செயல்திறனற்றவர் என்றுதான் குறை கூறுகிறோம் என்று கூறினார். செயல்திறனற்றவர் என்பதற்கு ஆண்மையற்றவர் என்ற அர்த்தத்தை தரும் நபுன்சக் என்ற வார்த்தையை சல்மான் குர்ஷித் பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் தரம் தாழ்ந்து தனிப்பட்ட முறையில் மோடியை சல்மான் குர்ஷித் தாக்கி பேசியிருப்பதாக பாரதிய ஜனதா கடும் ஆவேசம் தெரிவித்துள்ளது. சல்மான் குர்ஷித் के अलावा तो पूरी कांग्रेस का ये मानसिक संतुलन बिगड़ा हुआ है. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவரும் நிலையில் காங்கிரசின் விரக்தியையே சல்மான் குர்ஷித் பேச்சு காட்டுவதாக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியாளர்களை நாவடக்கத்துடன் பேச சோனியா புத்தி சொல்ல வேண்டும் என்றும் ஷானவாஸ் ஹுசைன் கூறினார். சல்மான் குர்ஷித் மனநலம் பிறழ்ந்து விட்டதாகவும் பாரதிய ஜனதா தலைவர்கள் பதிலடி கொடுக்க துவங்கியதை அடுத்து சல்மான் குர்ஷித் விளக்கம் அளித்தார். கலவரத்தை தடுக்கும் செயல்திறன் அற்றவர் என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறிய சல்மான் குர்ஷித் தனது பேச்சுக்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை.